என்னுடைய அரச கடமையின் போது நான் என்னுடன் மோட்டார் சைக்கிளில் வந்து கொண்டிருந்தார். මාගේ රාජකාරිය සඳහා මාත් සමග ඔහු යතුරු බෙදියෙන් පැමිණියා. சீருடையுடன் துப்பாக்கியுடன் வந்து கொண்டிருந்தார். නිල ඇඳුමෙන් සහ ගිනියවියකින් පැමිණියේ. குறிக்கப்பட்ட துப்பாக்கிதாரியால் பறிக்கப்பட்ட போது අදාළ ගිනියවිය උදුරාගත් අවස්ථාවේදී ஒரு துப்பாக்கிதாரியின் சேட்டை ஒரு கையால் பிடித்து மற்றொடைய கையால் அவருடைய தொண்டியை நிறுத்தார். ගිනියවිය උදුරාගත් තැනැත්තාගේ කමිසේ එක් අතකින් අල්ලා ඔහුගේ බෙල්ල තවත් අතකින් මිරිකුවා. அவருடைய ஒரு துப்பாக்கிதாரியின் ஒரு கையில் துப்பாக்கி உயர்த்தி வைக்கப்பட்டம் இருந்தது. ගිනියවිය උදුරාගත් තැනැත්තාගේ එක් අතකින් ගිනියවිය තිබුණා. 2 நிமிடங்கள் இருவரும் இடையில் முரண்பட்டு கொண்டிருந்தனர். විනාඩි 2ක් පමණ දෙදෙනාම බහින් බස්වීමක් නිසා වාද විවාද කළා. காரில் இருந்து துப்பாக்கியை பறிப்பதற்காக துப்பாக்கியை போடடா என்று சொல்லிக் கொண்டு ஓடினேன். ඒ අවස්ථාවේ මම කාර් රථයේ සිටි ගිනියවිය දීපං කියලා මම එම ස්ථානයේ දිව ගියා. உடனடியாக அந்த குறிக்கப்பட்ட துப்பாக்கிதாரி குறிக்கப்பட்ட சாஜனை தள்ளிவிட்டு துப்பாக்கி பிரயோகம் செய்தார். ඒ අවස්ථාවේ මේ ගිනියවිය උදුරාගත් තැනත්තා සාජනවර තල්ලු කර සාජනවරයා වෙත ගිනියවිය ප්‍රහාරය කළා. என்னுடன் வந்த பட்டிய போலீஸ் என்னை நோக்கி குறிக்கப்பட்ட துப்பாக்கி திருப்பப்பட்ட போது මා වෙනුවෙන් එම ගිනියවිය එල්ල කරන අවස්ථාවේදී எனக்கு பின்னுக்கு ஓடி வந்து கொண்டிருந்த பிசி விமலசிறி என்னை கார்பக்கம் தள்ளிவிட்டு குறிக்கப்பட்ட துப்பாக்கிதாரியுடன் மோதினார். මාගේ පිටිපස්සෙන් පැමිණි විමලසිරි පොලිස් නිලධාරියා මාව කාර් රථයේ තල්ලු කර ඔහු එම පොලිස් නිලධාරියා වෙත දිව ගියා. 5 நிமிடங்கள் இருவரும் துப்பாக்கி பிரயோகம் செய்தனர். විනාඩි 5ක් පමණ දෙපාර්ශ්ව අතර ගිනියවිය ප්‍රහාරය. விமலசிறிக்கு அவருடைய தோள்பட்டையில் துப்பாக்கி சின்னம் விழுந்தது. විමලසිරි නිලධාරියාට උරහිසිට වෙඩි වැදුණා. 2 பேருடைய துப்பாக்கி சின்னங்களும் முடிந்து விட்டன. දෙදෙනාගේම මේ ගිනියවිය පතරම් අවසන් වුණා. துப்பாக்கிதாரி வீதியில் ஓடிக்கொண்டிருந்தார். එම ගිනියවිය උදුරාගත් තැනත්තා පාරේ දුවගෙන ගියා. நீதிபதிக்கு பாதுகாப்பு கொடுக்க வந்த இருவரும் துப்பாக்கி பிரயோகத்தில் கீழே விழுந்து கிடந்தார்கள். විනිසුරුතුමාට ආරක්ෂා ලබා දෙන නිලධාරීන් දෙදෙනා බිම වැටි සිටියා. நானும் எனது சாரதியும் காயமடைந்த நபரும் குறிக்கப்பட்ட சரத் ஹேமச்சந்திரவை காரில் ஏற்றி මහා මාගේ රියදුරාහ අනිත් පොලිස් නිලධාරියා තුවාලලත් සරත් ප්‍රේමචන්ද්‍ර මහතාව කාර්යතේ රෝහලට රැගෙන ගියා. அவருடைய தலையை எனது மடியில் வைத்துக்கொண்டு ඔහුගේ හිස මාගේ උඩක්පේ තබාගෙන 4 நிமிடத்தில் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலை சென்றடைந்தேன். විනාඩි 4කින් යාපනයේ මහරහලට ඇතුළත් වුණා. 5:25 மணியிலிருந்து 10:30 மணி வரை அவருக்கு சத்திர சிகிச்சை நடைபெற்றது. 5:25 සිට රාත්‍රී 10 දක්වා ඔහුට ශල්‍ය කර්මයක් සිදු කරා. நான் அங்கேயே இருந்தேன். මම එහි සිටියා. 12:20க்கு அவருடைய உயிர் பிரிந்தது. 12:20ට ඔහුගේ අපේ கடமையின் போது தனது நீதிபதி பாதுகாப்பு கடமையை பூரணமாக நிறைவேற்றி நீதிபதியின் உயிரை காப்பாற்றி தன் உயிரை மாய்த்துள்ளார் எங்களுடைய சரத் ஹேமச்சந்திர. රාජකාරියේදී සිය හාම්පුත්‍රයාගේ පණ බේරාගෙන සිය පණ පරිදුත ඔහු අපි මෙලොවෙන් වෙන් වුණා. அவருடைய குழந்தைகளை நான் நிச்சயம் பார்ப்பேன். ඔහුගේ දරුවන් මම ඉදිරි අනාගතයේදී අනිවාර්යයෙන්ම මම බලා ගන්නවා. எனக்கு 2 ஆண் குழந்தைகள். මාට පිරිමි දරුවන් දෙදෙනෙක් සිටිනවා. எனக்கு பெண் குழந்தை இல்லை. මාට ගෑනු දරුවන් නැහැ. ஹேமச்சந்திரவின் பெண் குழந்தையை எனது குழந்தைமாய் பார்ப்பேன். හේමචන්ද්‍ර නිලධාරියාගේ හැන් දරුවා මහගේ දරුවෙක් ලෙස මා සලකනවා. அவருடைய ஆண் குழந்தையை நான் பார்ப்பேன். ඔහුගේ පිරිමි දරුවාද ඒ ආකාරයෙන් මා සලකනවා. எனது உயிர் என் உடலிலிருந்து பிரியும் வரையும் அவர்களை நான் நிச்சயம் பார்ப்பேன். මා මෙලොවෙන් මාගේ පණ යනකම් ඔහුව මාගේ ඒම දරුවන් මාගේ ළමයි ලෙස මා රැක බලා ගන්නවා. அந்த குழந்தைகளின் படிப்பு அவர்களுடைய வாழ்க்கை அனைத்தையும் நான் எனது நிதி நிலைமை பொருளாதார நிலைமைகள் அடிப்படையில் அவர்களை வைத்து பார்ப்பேன் என்ற இந்த இடத்தில் உங்கள் முன்னிலையில் நான் சத்தியம் செய்கின்றேன். දරුවන්ගේ ඉදිරි අනාගතය හා අධ්‍යාපන කටයුතු මාගේ ආර්ථික තත්ත්වයන්ව මා වග බලා කියන බලවට මේ අවස්ථාවේදී ඔබ ඉදිරියේදී දියුරා පොරොන්දු වෙනවා. 15 வருஷ ஆண்டுகள் අවුරුදු 15ක් තිස්සේ 2009க்கு முற்பட்ட காலத்தில் வவுனியாவில் யுத்த சூழ்நிலை இருந்தபோது 2009 වර්ෂයට පෙර වවුනියා යුදමය වාර්තාව තිබ අවස්ථාවේදී அனைத்து இடங்களின் துப்பாக்கி பிரயோகம் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது සියලු ස්ථානවල ගිනියවි ප්‍රහාර එල්ලවන අවස්ථාවලදී எனது உயிரை பாதுகாப்பதற்காக என் முன்னேயே செல்வார். මාගේ දී බේරා ගැනීමට මා ඉදිරියෙන්ම ගමන් කරනවා. அப்படிப்பட்ட ஒரு வீரன். එවැනි වීර පුත්‍රයෙකු. ஆனால் யாழ்ப்பாணத்தில் பிரச்சனையே இல்லை.
නමුත් දැනට යාපන ප්‍රදේශයේ කිසිදු කලබලකාරී තත්ත්වයක් නැහැ. ஒரு பிரச்சனையும் இல்லாத நேரத்தில் මෙවැනි අවස්ථාවක குறிக்கப்பட்ட இந்த சம்பவம் நடைபெற்று முடிந்துவிட்டது. මෙවැනි සිද්ධිය සිදුවී අවසන් විය යුතුයි. அவருடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு எனது அஞ்சலியை செலுத்துகின்றேன். ඒ අනුව ඔහුගේ පවුලේ අයවලුවන්ට මා සෝකේ ප්‍රකාශ කරනවා.